வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ். அத்தியாயம் 4. மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனி முதலாளியான பசுபதி ஐயரை பற்றி தெரியாதவர்கள் தேவி குலத்திலேயே இல்லை என்று திண்ணமாக கூறலாம். பசுபதி ஐயரின் பெயர் பிரசித்தி பெற்று விளங்குவதற்கு 3 காரணங்கள் இருந்தன. தமது சொந்த முயற்சியினாலேயே சாதாரண நிலையிலிருந்து செல்வந்தராக மாறிய மிக சில பெயர்களில் பசுபதி ஐயரும் ஒருவர் என்பது முதலாவது காரணமாகும். தேவி குலத்திலிருந்து பக்கத்து நகரங்கள் பலவற்றிற்கும் ஓடிக்கொண்டிருந்த பஸ்களில் ஒன்றில் முதலாக டிரைவர் உத்தியோகத்தில் அமர்ந்திருந்த பசுபதி ஐயர் எப்படி காலக்கிரமத்தில் மிதிலா விலாஸ் என்னும் மோட்டார் கம்பெனியின் முதலாளியாக மாறினார் என்பதை பற்றி ஊரிலே பலரிடையே பலவித அபிப்பிராய பேதங்கள் இருந்தன. லட்சுமி தேவியின் மனத்தில் கிருபை ஏற்பட்டுவிட்டால் ஐஸ்வர்யம் தானாகவே கூரையை பீத்து கொண்டு கொட்டாதா என்ற நம்பிக்கையை உடைய வயோதிகர்கள் பசுபதி ஐயரின் ஐஸ்வர்யத்திற்கு காரணம் அதிர்ஷ்டம் என்பதுதான் என்று விவாதித்தனர். அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் சுத்த ஹம்பக். விடாத உழைப்பினால் மனிதன் எவ்வளவு தூரம் முன்னுக்கு வர கூடும் என்பதையும் எடுத்து காட்டுபவர் போல் விளங்குகிறார் பசுபதி ஐயர். முயற்சி செய்தால் ஏன் நாமும் ஒரு பசுபதி ஐயராக முடியாது என வீரத்துடன் கொக்கரித்தனர் தேவி குலத்தின் வாலிபர்கள். என்ன சொன்னாலும் சரி, அந்த மனிதருடைய யோகத்திற்கு காரணம் அவர் கைப்பிடித்த அந்த அம்மாளுடைய பாக்கியமாகும். வாயாடியோ பொல்லாதவளோ எப்படி இருந்தால் என்ன, அந்த அம்மாள் கையிலே தனரகை ஓடுகிறது. பசுபதி ஐயருடைய அமோகமான வாழ்க்கைக்கு காரணம் அவள்தான் என்பதொரு நம்பிக்கை தேவி குலத்தின் பெண்கள் வட்டாரத்தில் தீவிரமாக பரவியிருந்தது. அதிர்ஷ்டத்தினாலோ அல்லது மனைவியின் யோக ஜாதகத்தின் விசேஷத்தினாலோ எப்படியோ பசுபதி ஐயர் தமது 64ஆம் வயதில் தென்னிந்தியாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றதொரு பிரமுகராக விளங்கினார் என்பதில் ஐயமில்லை. கடந்த 1 வருஷ காலமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையாகி விட்டிருந்தார் பசுபதி ஐயர் என்பதை தவிர அவரது செல்வாக்கு தேவி குலத்தில் அணுவளவும் குறையவில்லை. தேவி குலத்தின் நடுநாயகமாக விளங்கிய மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனி சுமார் 200 பஸ்ஸுகளையும் 50 லாரிகளையும் சொந்தமாக கொண்டிருந்தது. மிதிலா விலாஸ் என்ற பெயரில் அந்த பஸ்ஸுகள் சுற்று வட்டாரத்திலும் பல நகரங்களிலும் போக்குவரத்து சாதனங்களாக ஓடிக்கொண்டிருந்தன. இதை தவிர சீமையிலிருந்து வந்த சில மோட்டார் வண்டிகளை தென்னிந்தியா முழுவதும் விற்பதற்குண்டான பிரத்யேக விற்பனை உரிமையையும் மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனி பெற்றிருந்தது. பசுபதி ஐயரின் பெயர் பிரசித்தி பெற்று விளங்குவதற்கு 2வது காரணமாக இருந்தது அவரது தாராள மனப்பான்மையாகும். தர்ம ஸ்தாபனங்களுக்கும் பொது ஜன நிதிகளுக்கும் அவர் ஏராளமாக பண உதவி செய்தார். பள்ளிக்கூடங்கள், கோவில்கள், ஆஸ்பத்திரிகள் முதலிய பலவும் கட்ட திரட்டப்படும் நிதிகளின் ஜாபிதாவில் அவரது பெயர் முதலாவதாக காணப்பட்டது. இது பிரபலத்திற்கு காரணமாக இருந்தது. ஐயரின் புகழுக்கு 3வது காரணமாக விளங்கியவள் அவரது தர்மபத்தினி ஸ்ரீமதி தர்மாம்பாள். பசுபதி ஐயரின் சாந்த குணத்திற்கும் பெருந்தன்மைக்கும் நேர்மாறாக இருந்த தர்மாம்பாளை ஐயர் மனைவியாக வரித்ததை குறித்து ஆச்சரியப்படாதவர்களே இல்லை. கடவுள் உலகத்தில் எல்லோருக்கும் எல்லா விதமான சந்தோஷமா கொடுத்து விடுகிறார், ஏதாவது ஒரு குறையை வைக்கத்தான் செய்கிறார். பாவம் பசுபதி ஐயர். இப்படிப்பட்ட ராட்சசி அவருக்கு மனைவியாக வந்து வாய்க்க வேண்டாம் என ஒரு சிலர் அவருக்காக உள்ளூர் அனுதாபப்பட்டனர் என்பது உண்மை. முன்கோபம், கருவம், கருமித்தனம் எல்லாம் ஒருங்கே படைத்த தர்மாம்பாள் அம்மாள் புகழில் கணவரையும் ஒரு படி மீறிவிட்டாள். தர்மாம்பாளை நன்கு அறிந்த தேவி குலத்து பெண்மணிகள் பசுபதி ஐயரை பற்றி பேசும் சந்தர்ப்பங்களில் பசுபதி ஐயர் என்று குறிப்பிடாமல் தர்மாம்பா மாமி ஆத்துக்காரர் என்றுதான் சொல்லுவார்கள். மனைவியுடன் ஒப்பிடுகையில் பசுபதி ஐயரின் புகழ் மனைவியின் புகழுக்கு கொஞ்சம் குறைந்தேதான் இருந்தது. உண்மையிலே பசுபதி ஐயரின் புகழ் மனைவியின் கைக்கு அடங்கிய புருஷராகத்தான் இருந்தார். வெளி வாழ்க்கையிலும் தமது கம்பெனி நிர்வாகத்திலும் அவர் எப்படி அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்பினாரோ அதே போன்று வீட்டிலும் அவர்
அமைதியையும் ஆனந்தத்தையும் தான் விரும்பினார். தர்மாம்பாளை மனைவியாக படைத்திருக்கையில் அமைதியை அடைய ஆசைப்பட்ட பசுபதியாரியர் எந்த விஷயத்திற்கும் கொஞ்சம் அடங்கியே போக வேண்டியிருந்தது. வெளியில் பசுபதியாரியர் பிரபல மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனியின் முதலாளி, வீட்டிலோ தர்மாம்பாள் கிரிய கோட்டை தாண்டாத சத்புருஷர். பசுபதி ஐயரின் 45 வருஷ தாம்பத்திய வாழ்க்கை இப்படியாக உருண்டோடி விட்டிருந்தது. பசுபதி ஐயருக்கு உறவினர்கள் பலர் இருந்தும் தர்மாம்பாளின் குணம் தெரிந்து அருகில் நெருங்கி கூட பயந்தவர்களாக அவர்கள் தூரவே வசித்து வந்தனர். ஆனால் அவருடைய ஒரே சகோதரியின் பெண் தேவகி மட்டும் விதிவசத்தால் வேறு வகையின்றி மாமாவின் ஆதரவிலே வசிக்க நேர்ந்தது. மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனியின் நிர்வாகியாகி பெரிய முதலாளியாகி விளங்கப் போகிறோம் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அந்த காலத்தில் ஏழ்மையின் காரணமாக அவரது சகோதரி ஜானகி தஞ்சைக்கு அருகாமையில் இருந்த ஒரு கிராமத்தின் முன்சிப் உத்தியோகத்தில் இருந்த ரகுபதி ஐயருக்கு இரண்டாவது தாரமாக வாழ்க்கைப்பட்டிருந்தாள். இளையலாக வாழ்க்கைப்பட்டாள் என்ற பெயரை தவிர ஜானகியின் துயரம் முடிவில்லா துயரமாகவே இருந்தது. முதல் தாரத்தின் 5 குழந்தைகளுக்கு இடையே முரட்டு சுபாவம் கொண்ட கணவருடன் ஏழ்மையிலே அவதிப்பட்டு கொண்டிருந்த தமது அருமை சகோதரியின் துன்பத்தை காண பசுபதி ஐயரால் சகிக்கவே முடியவில்லை. கொஞ்சம் நல்ல ஸ்திதிக்கு வந்ததும் அவரால் சகோதரி கஷ்டத்தை நிவர்த்திக்கவே முடியவில்லை. ஏதோ ஒரு சமயம் ஜானகியின் கணவருக்கும் பசுபதி ஐயருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சிறு மனஸ்தாபம் காரணமாக ஜானகியின் புருஷன் தன் மனைவியின் பிறந்தகத்தின் தொடர்பை ஒரேயடியாக துண்டித்து கொண்டு விட்டார். அண்ணா உதவி செய்யக்கூடிய நிலையிலிருந்தும் தங்கை தாங்கண்ணா வறுமையில் வாடி வதங்கி கொண்டிருந்தாள். அதை காண பொறுக்காத பசுபதி ஐயரின் நெஞ்சம் பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல. பல வருஷங்களுக்கு பின் தேவகி பிறந்தாள். குழந்தைக்கு 1 வயது முடியவன் ஜானகியின் கணவன் திடீரென மாரடைப்பு நோயினால் மரணமடைந்து விட்டான். தகப்பன் இறந்தது முதல் தாரத்தின் பிள்ளைகள் மாற்றாந்தாயை மிகவும் அலட்சியமாக நடத்த தொடங்கினார்கள். சகோதரியின் முடிவில்லாத கஷ்டத்தை கண்டு மனம் விதும்பிய பசுபதி ஐயர் ஒரு நாள் தாமே நேரில் சென்று தேவகியையும் ஜானகியையும் அழைத்து கொண்டு ஊர் வந்து சேர்ந்தார். சிறு வயதிலேயே துயரத்தின் எல்லையை அடைந்து விட்டிருந்த அவளுக்கு மிதிலா விலாசின் சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சியை அளிக்கவில்லை. தேவகிக்கு நினைவு தெரியும் வயது வருவதற்கு முன் ஜானகி 4 நாட்கள் ஜுரம் என்று படுத்தவள் எழுந்திருக்கவில்லை. 5 வயதிற்குள் தகப்பனையும் பெற்ற தாயையும் இழந்து உலகில் தன்னந்தனியாக விடப்பட்டதொரு துர்பாக்கியம் தேவகி போன்ற ஒரு சில குழந்தைகளுக்கு தான் ஏற்படக்கூடும். தாயின் அன்பு என்பதை அறியாதவள் புயல், மின்னல், இடி இவைகளின் நடுவே கவனிப்பார் என்று தனிமையில் செழித்து வளர்ந்து நிற்கும் பூங்கொடி போல் எப்படியோ 17 வருஷங்களை கழித்து விட்டிருந்தாள். விளையாட்டும் வேடிக்கையும் நிறைந்து நிற்க வேண்டிய அவளது சிறு பிராயம் முழுவதும் பயத்திலும் கண்ணீரிலுமே கழிந்தது என்றால் மிக இல்லை. தாயார் தந்தையம் அற்ற அனாதை குழந்தையான தேவகியின் மீது எந்த காரணத்தினாலும் தர்மாம்பாளுக்கு சிறிது கூட கருணை ஏற்படவே இல்லை. எந்த சிறு பிழைக்கும் குழந்தை என்று பாராமல் மிகவும் கடுமையாக தேவகியை தண்டித்து வந்தாள். மாமிதான் இரக்கமற்றவள் என்றாலே அவளுடைய மூத்த 2 பிள்ளைகளை பற்றியும் கூற வேண்டியதில்லை. மூத்த பிள்ளை ஜெயராமன் தேவகிக்கு நினைவு தெரிந்த வயதிலிருந்து துஷ்ட பையனாகவே வளர்ந்து வந்தான். பச்சை குழந்தை என்று கொண்டு பாராமல் இரக்கமின்றி அவளை எத்தனையோ தடவைகள் அடித்து துன்புறுத்தியிருந்தான். தன் தாயை போன்று தயாளமற்ற இருதயம் படைத்த அவன் வளர்ந்து பெரியவனாகி கூட தேவகி பால் சிறிதும் அன்பில்லாதவனாக இருந்தான். ஏவிய வேலைகளை செய்யும் ஒரு வேலைக்காரியை போன்று அவளை ஜெயராமன் கேவலமாக நடத்தினான். 2வது பிள்ளையான சந்திரசேகரன் மூத்தவனை போன்று துஷ்ட பையன் இல்லை என்றாலும் சிறு பிராயத்திலிருந்தே அவன் தேவகியை மிக துச்சமாக கருதினான். பெரியவனை போன்று கோபத்தில் அவளை அடித்து துன்புறுத்தாவிடனும் தங்களுடன் சம்மதியாக வளர அவள் தகாதவள் என்று கருதுவது போல் அவளை குப்பைக்கும் கீழாக மதித்து மிகவும் அலட்சியமாக நடத்தினான். சம்பவங்களை மறக்காமல் நெஞ்சிலை புதைத்து வைத்து கொள்ளும் சிறு பிராயம் என்றாலும் தேவிக்கு அவ்வப்போது அனுபவித்த பலவித உணர்ச்சிகளையும் காலப்போக்கிலே மெல்ல மறந்து விட்டிருந்தாள். ஆனால் சந்திரசேகரன் அவள் பால் காட்டிய அசட்டியினால் ஏற்பட்ட அந்த அவமான உணர்ச்சியை அவளது உள்ளம் மறக்கவே இல்லை. காலம் செல்ல செல்ல வெளியே வாய்விட்டு கூறாவிடனும் தேவகியின் உள்ளத்தில் சந்திரசேகரன் பால் விவரிக்க முடியாத ஒருவித துவேஷந்தான்
நிறைந்திருந்தது. மனித கூட்டம் நிறைந்த அத்தனை பெரிய மாளிகையில் அனாதையாக வளர்ந்திருந்த அவள் கொஞ்சமும் அச்சமின்றி நிமிர்ந்து பார்த்து பேசும் ஆத்மா யாரேனும் ஒருவன் உண்டென்றால் அவன்தான் ஈஸ்வரன். முதல் 2 பிள்ளைகளுக்கும் நேர்மாறான குணம் படைத்த ஈஸ்வரன் மீது குழந்தை பருவத்திலிருந்து தேவகி மட்டற்றொரு பாசம் கொண்டிருந்தாள். அவளை விட 10 வயது மூத்தவனான ஈஸ்வரன் அனாதை குழந்தையான அவளிடம் மிகவும் அன்புடனே நடந்து கொண்டான். தாய், தந்தை, அண்ணன், அக்கா ஒருவரும் மற்ற பிறவியான அவன் தனது சிறு உள்ளத்திலே பொங்கி நின்ற முழுவதையும் ஈஸ்வரன் மீது அர்ப்பணம் செய்திருந்தாள். அவளுடைய கள்ளக்கபடமற்ற குழந்தை உள்ளத்திலே பொங்கி நின்ற எல்லையற்ற அன்பிற்கு ஈஸ்வரன் பாத்திரமானான். பெரியவனாக வளர்ந்து கொண்டு வந்த ஈஸ்வரன் முன்போல் அவளிடம் சகஜமாக பழகாவிடனும் எப்பொழுதும் போல் அவள் மீது அன்பு கொண்டிருந்தான் என்பதை தேவகி நன்கு அறிவாள். கலாசாலை படிப்பிற்காக வெளியூர்களுக்கு சென்றிருந்த அவன் அவ்வப்போது அவளது சேம லாபங்களை விசாரித்து கடிதம் எழுதுவான். அலைக்கடலை கடந்து பல மைல்களுக்கு அப்பால் உள்ள அமெரிக்க தேசத்திற்கு சென்றும் கூட ஈஸ்வரன் தேவகியை மறக்கவே இல்லை. சின்னஞ்சிறு வயதிலிருந்து அவளது தூய அன்பிற்கும் பாத்திரமாயிருந்த ஈஸ்வரன் காலப்போக்கில் அவளது மனதிற்குள்ளே ஒரு லட்சிய வீரனாக விளங்கினான். அதனாலேயே ஈஸ்வரனை பற்றி இகழ்வாக யார் பேசினாலும் அவளால் பொறுக்க முடியாது இருந்தது. காலம் சென்ற தமது சகோதரியின் குழந்தை தேவகி மீது பசுபதி ஐயர் மனதிலே இரக்கமும் அன்பும் அதிகம் ஏற்பட்டிருந்தும் அவைகளை அவர் வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஆரம்பத்தில் கூறியபடி அவர் தமது மனைவிக்கு கட்டுப்பட்ட கணவராகியால் தமது பெரிய பங்களாவின் அனாதை சிறுமி போல் வளர்க்கப்படும் தேவகியை பற்றி தர்மாம்பாளிடம் தமது அதிருப்தியை தெரிவித்துக் கொள்ள முடியவில்லை. ஈஸ்வரன் மேற்படிப்பிற்காக அமெரிக்கா செல்லும் வரை தேவகியும் வீட்டு வேலைகளை செய்து மிஞ்சியிருந்த பொழுதிற்கு அருகில் இருந்த பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு போய் வந்து கொண்டிருந்தாள். பசுபதி ஐயர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டதிருந்து அவளுடைய படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. வீட்டிலே மாமாவை கவனிக்கவும் ஏவிய வேலைகளை செய்யவும் முக்கியமான ஒரு ஆள் தேவையாக இருப்பதை உணர்ந்த தர்மாம்பாள் தேவகி பள்ளிக்கூடத்தில் வீண் பொழுதை கழிப்பதை விரும்பாமல் படிப்பு நிறுத்திவிட உத்தரவிட்டாள். மேலே படிக்க வேண்டும் என்ற தேவகி மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தாலும் தர்மாம்பாளின் தயவிலே வாழ்ந்து வந்த அவளுக்கு தனது அந்தரங்க ஆவலை வெளியில் தெரிவித்து கொள்ள தைரியம் ஏற்படவில்லை. மாமியின் உத்தரவுப்படியே பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு நோயாளிக்கு தொண்டு செய்வதிலும் வீட்டை கவனிப்பதிலும் ஈடுபட்டாள் அவள். 1 வருஷ காலமாக நோயாளியாக படுக்கையில் இருந்த பசுபதி ஐயருக்கும் அவருக்கு சலிப்பின்றி சுசுரூஷைகள் செய்த தேவகிக்கும் ஒருவரையொருவர் நன்கு தெரிந்து கொள்ள அவரது நோய் மிகவும் உதவியது. நீண்ட கருப்பு கோட்டும் சரிக அங்கவஸ்திரமும் தலைப்பாகியும் தரித்து கொண்டு கடுமையான முகபாவத்துடன் சுற்றிலுமுள்ள ஒருவரையும் கவனியாதவராக தினமும் தமது கம்பெனிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பசுபதி ஐயருக்கும் நோயாளியாக படுத்து கொண்டிருந்த பசுபதி ஐயருக்கும் அதிக வித்தியாசம் இருப்பதை அறிந்தால் தேவகி. ஒன்றிலுமே பற்று கொள்ளாதவர் போன்று தோற்றமளித்த மாமா உண்மையிலே தன்னிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்தாள். நோயாளியான அவரிடம் காணப்பட்ட சகிப்புத்தன்மை அவளுக்கு பிரமிப்பை உண்டாக்கியது. நாளாவட்டத்தில் தேவகி மாமாவிடம் கொண்டிருந்த காரணமற்ற பயத்தை விடுவித்து மிகவும் தைரியமாக பேசி பழகினாள். நோயாளி என்ற அருவருப்பே இன்றி மலர்ந்த முகத்துடன் தமக்கு சுசுரூஷைகள் செய்து வந்த அந்த சிறு பெண்ணிடம் பசுபதி ஐயரின் மனத்தில் இரக்கமும் அன்பும் இரட்டிப்பு மடங்காக அதிகரித்து கொண்டு வந்தன. வேளைக்கு மருந்து கொடுப்பது, நோயாளிகளை கவனிப்பது என்ற வேலைகளுடன் நிற்காமல் தேவகி ஒழுத போதெல்லாம் மாமாவுக்கு பத்திரிகை படித்து காட்டுவாள். அவர் விரும்பிய சில புத்தகங்களை உரத்த வாசிப்பாள். ஈஸ்வரனிடமிருந்து வந்த ஒவ்வொரு கடிதத்தையும் நோயாளிக்கு அவள்தான் வாசித்து சொல்வாள். ஆதலால் அவளுக்கு அந்த கடிதங்களில் உள்ள விஷயம் மனப்பாடமாய் இருந்தது. அதே போன்று ஈஸ்வரனுக்கு அப்பா சொல்லியபடி கடிதங்களும் அவள் எழுதுவாள். மிகச் சொல்லுவானேன், நோயாளியான பசுபதி ஐயருக்கு தேவிக்கு வலது கரம் போலிருந்தாள் என்றால் ஆச்சரியமில்லை. அன்று ஒரு நாள் வழக்கம்போல் தேவகி மாமாவுக்கு சுசுரூஷைகள் செய்ய அறைக்குள் நுழைந்தாள். கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்த பசுபதி ஐயர் கவலை மிக்கவராக தென்பட்டார். தேவகி என்று அவள் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பவர் போல் குறிப்பிட்டார் அவர். என்ன மாமா என்று கேட்ட தேவகி அருகில் சென்று நின்று கொண்டாள்.
ஜெயராமன் இன்னும் ஊரிலிருந்து வரவில்லை அல்லவா? அவன் எப்பொழுது வருகிறான் என்று சியாமளாவுக்கு கடிதம் ஏதாவது போட்டிருக்கிறானா? கொஞ்சம் கேட்டு வந்து சொல்லேன் என்றார். மாமாவின் வேண்டுகோளின்படி தேவகி சியாமளாவை தேடிக்கொண்டு சென்ற பொழுது அவள் தனது அறையில் தரை மீது உட்கார்ந்து கொண்டு மேசை விரிப்பு ஒன்றிற்கு பூ வேலை செய்து கொண்டிருந்தாள். சியாமளாவின் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டு அவள் செய்து கொண்டிருந்த பூ வேலையை ஆர்வத்துடன் சிறிது நேரம் பார்ப்பவள் போல் அபிநயித்த தேவகிக்கு மாமா அறிந்து வர சொன்ன விஷயத்தை கேட்க மிக்க தயக்கமாக இருந்தது. ஜெயராமனை அவளுக்கு கட்டோட பிடிக்காதெனினும் துயர் நிறைந்த முகத்துடன் விளங்கும் சியாமளா மீது அவளுக்கு என்றுமே அலாதியானதொரு பாசம் உண்டு. மன்னி வந்து என்று இழுத்தாற்போல் தேவகி ஆரம்பித்து, அம்மாஞ்சி ஊரிலிருந்து எப்பொழுது வரதாக கடிதம் போட்டிருக்கிறார்னு மாமா உங்களை கேட்க சொன்னார் என்று மென்று விழுங்கினாள். எனக்கு தெரியாது. ஊருக்கு போய் மாதம் ஒன்றாக போகிறது. ஒரு கடிதம் கூட அவர் எனக்கு இதுவரை எழுதவில்லை என்று சியாமளா பதில் அளித்தாள். தான் தைத்து கொண்டிருந்த பூ வேலையை நின்றும் நிமிர்ந்து பாராமல் அவள் பதில் அளித்தாலும் அவள் குரலில் ததுமி நின்ற வருத்தம் தேவகியை திடுக்கிட செய்தது. சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு தேவகி வெளியே செல்ல எழுந்திருந்தாள். நான் தைத்திருக்கும் இந்த என் முயல் குட்டி அழகாக இருக்கிறதா? நிஜ முயலை போல் இருக்க வேண்டும் என்று ரொம்ப சிரமப்பட்டு தைத்திருக்கிறேன் என்று கேட்ட சியாமளா நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தாள். தனது மனத்துயரை கஷ்டப்பட்டு வெளியே தெரியாவண்ணம் அடக்காமல் முயற்சி செய்தாள். எனினும் கடை கண்களிலே பிரகாசித்த கண்ணீர் துளிகளை தேவகி கவனிக்க தவறவில்லை. மன்னி, முயல்குட்டி ரொம்ப அழகா இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் ஒழி இருந்தால் நானும் இதை போல தைக்க கற்றுக்கொள்ள உங்களிடம் வருவேன் என்று கூறிவிட்டு அவசரமாக அறையை விட்டு சென்றாள். ஷியாமளா பொறுமையையும் அவளுக்கு வாய்த்திருக்கும் கணவனின் இரக்கமற்ற மனப்பான்மையையும் நினைத்து பார்த்த தேவகி தன்னையும் அறியாமல் பெருமூச்சிருந்தாள்.